அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தாய் அல்லது தந்தை இருவரில் ஒருவரை நாம் இழக்கும் பொழுது, இவ்வுலகத்தை விட்டு இருவரில் ஒருவர் மறையும் பொழுது ஏற்படும் உணர்வுகள், உணர்ச்சி பிழம்பு வார்த்தைகளால் விவரிக்க இயலாதது. அந்த விஷயத்தை தான் இப்போ நான் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கேன். பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க மகத்தானவர்கள், அற்புதமான மதிப்பு மிக்கவர்கள். பெற்றோர்களுக்கு ஈடு இணை பெற்றோர்கள்தான். பெரும்பாலான ஒரு கோட்பாடுகள் அல்லது பெரும்பாலான டாக்ட்ரைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பெற்றோர்களுக்கு மிக சிறந்த மதிப்பை, மிக சிறந்த கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றன. உதாரணத்துக்கு, தாயின் காலடியில் சுவர்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது இறைத்தூதனுடைய நபிமொழி. அதே போன்று தந்தைக்கும் அத்தகைய சிறப்பு இருக்கிறது. இத்தகைய பெற்றோர்கள் இவ்வுலகை விட்டு மறையும் பொழுது அவர்கள் எத்தனை வயதாக இருந்தாலும் அது ஏற்படுத்தும் அந்த மன வலி, என்னதான் இந்த உலகத்தை விட்டு நாமும் செல்லப் போகின்றோம், நமக்கும் நமது பெற்றோர்கள் சென்ற அதே அந்த அடக்கஸ்தலம்தான், அந்த இடத்துல நம்மளும் தான் போய் கிரேவ்யார்டில் போக போகிறோம் தெரிந்திருந்தாலும் கூட அந்த பிரிவு துயரம் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது, விவரிக்க இயலாது. அந்த விஷயம் இன்னும் ரொம்ப டீப்பாக, இன்னும் ஆழமாக ஊடுருவும். மிக மோசமான ஒரு மன விரக்தியையும் வருத்தத்தையும் உணர்ச்சி பிழம்பையும் ஏற்படுத்தும். எப்போன்னா, அந்த பெற்றோர்களிடத்தில் நாம் ரொம்பவும் பாசமாக இருக்கும் பொழுது, மிகவும் அன்பாக, பாசமாக, ரொம்பவும் நெருக்கமாக இருக்கும் பொழுது. ஐடியலி எல்லா பிள்ளைங்களும் பெற்றோர்களிடத்தில் பாசமாக தான் இருக்கணும். பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளிடத்தில் பை டிஃபால்ட் இயற்கையாக பாசமாக இருக்கிறார்களோ, குழந்தைகளும் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வயசானவன பெற்றோர்களை மறந்துடுறாங்க. அது மிகப்பெரிய பாவம். நம்ம என்னதான் நிறைய நன்மைகளை செய்து பெற்றோர்களை புறந்தள்ளினால் நாம் நல்ல விஷயங்களை அடைய முடியாது, இவ்வுலகத்திலும் வறுமையிலும். பெற்றோர்கள் தான் எல்லாமே. அந்த பெற்றோர்கள், தாய் தந்தை இருவருக்கும் தனிவேறு சிறப்புகள் உண்டு, வேல்யூ உண்டு. தாயை இழந்து தவிக்கும் தருணங்கள் சொல்லி மாளாதவை. என்னதான் நம்மளும் இறக்கப் போகின்றோம் என்று தெரிந்தாலும் அந்த பிரிவு துயரம் ஏற்படுத்துகின்ற ஆற்றாமை, உணர்ச்சி கொந்தளிப்பு, கண்ணீருடன் கூடிய அந்த மன வருத்தம் யாராலும் ஆறுதல் கூற இயலாதது. அந்த விஷயத்தை கடந்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் உணர்வுபூர்வமான தருணங்கள். நம்மளும் சாவதான் போகிறோம் தெரிஞ்சாலும் என் அம்மா என்னிடம் இல்லாதது ஒத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக எனக்கு தோன்றுகிறது. எப்படி அம்மா இல்லாமல் போனாங்க? அஃப்கோர்ஸ் எல்லாம் போக தான் போகிறோம். ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அங்கே தான் ஹியூமனோட வீக்னஸ், மனிதர்களுடைய பலவீனமும் அதில் தான் இருக்கிறது. மனித வாழ்க்கை மிகவும் பலவீனமானது. மனிதர்கள் பலவீனமானவர்கள். ஒரு விஷயம் இப்படி தான் தெரிஞ்சாலும் அந்த விஷயத்தை ஒத்துக்கொள்ள முடியாமல் கடந்து தவிக்கிறது, ஸ்ட்ரகிள் பண்ணுறது, போராடுவது, அந்த விஷயத்தை கடந்து போவதற்குள் ரொம்ப 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 அப்படியே வீழ்ச்சி அடைகின்ற மாதிரி மனசை விட்டு விடுவது. அது இயல்பு, இயற்கை. அதுவும் குறிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெற்றோர்களிடத்தில் ரொம்பவும் பாசம் வைக்கும் பொழுது, இறைவனிடத்தில் எனக்காகவும் என் குடும்பத்தினர் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். அதாவது எனது பெற்றோர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளி மிக சிறந்த உயர்ந்த ஒரு சுவனத்தை இறைவன் வழங்குவதற்கும், மன்னரை வாழ்க்கை விசாலமானதாக்கி ஒரு சிறந்த சுவனத்தை முன்மாதிரியாக்கி அருள் புரிவதற்கும் பிரார்த்தனை செய்வதோடு மட்டுமில்லாமல், மிகவும் துயரமான அந்த கட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்ற நானும் எங்கள் குடும்பத்தினரும் மன உளைச்சலில் அல்லாடி கொண்டிருக்கும், தத்தளித்து கொண்டிருக்கும், அந்த உணர்வு பிழம்பில் மிதந்து கொண்டிருக்கும் எங்கள் அனைவருக்கும் மன வலிமையையும், சப்ரன் ஜமீலன் அப்படின்னு சொல்லுவாங்க, அழகிய பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் இறைவன் கொடுப்பதற்கு நீங்கள் அனைவரும் பிரார்த்தியுங்கள். நானும் பிரார்த்திக்கிறேன். இது இந்த வீடியோ எனக்கு மட்டும் இல்லை, இது போன்று அன்பு, பாசம் டன் கணக்கில் பெற்றோர்கள் மேலே வைத்துட்டு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தால் ஏற்படுகின்ற அந்த
மனவலியை கடந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.